லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் ஏன் விஜய் கட்சியுடன் இணையவில்லை? அப்படி இணைந்திருந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரளயம், ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கும்னு விஜய் கட்சியில உள்ளவர்கள் மனவேதனையில இருக்காங்க. ஏற்கனவே தினகரனை விஜய் கூட வராம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிரான கருத்துக்களை விஜய் கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அப்ப விஜய் கட்சி கூட்டணிக்கு வருவாங்கல்ல, வரலாம் இல்ல, அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கலாம் இல்ல, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் இல்ல அப்படின்னு சீனி சக்கர சித்தப்பா எழுதி நக்கி கப்பாங்க மாதிரி விஜய் அவர்கள் பல்வேறு மேடைகள்ல பேசினார். ஆனா அது எடுபடல. ஓ பன்னீர்செல்வமாவது கடைசி நேரத்துல வருவாரு. செங்கோட்டையன்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வராம இருந்திருந்தா அந்த கட்சி என்ன ஆயிருக்கும்? அதுல பாதாளத்திற்கு போயிருக்கும். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனதை இந்த அளவுக்கு எல்லாருமே கல்விகளை ஊத்துறீங்களே. செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருக்க கூடாது, போகக்கூடாது, அவர் வரலாற்று பிழை செய்ய மாட்டாரு, அவர் அம்மாவின் விசுவாசி அப்படின்லாம் சொன்னீங்கல்ல எல்லாருமே. செங்கோட்டையன் எல்லாருமே பரவாயில்ல, செங்கோட்டையன் பரவாயில்லங்கிறீங்கல்ல. அங்க செங்கோட்டையன் போய் தமிழக வெற்றி கழகத்துல என்ன சாதிக்க போறார்? என்ன சாதிச்சிருக்கிறார்? ஒண்ணு இல்ல. ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனதுனால என்ன பலன் கிடைக்க போகுது? இவருக்கு பின்னாடி இவர் மகனுக்கு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் கிடைக்க போகிறது. அங்க தங்க தமிழ்ச்செல்வன் அரசியல்ல நிலைச்சு நிக்க போறாரா, நிக்கலையா அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில ஜெயிச்சுட்டாருன்னா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அங்க பல்வேறு சங்கடங்கள் ஏற்படும். அதனால வேண்டிய எடப்பாடி பழனிசாமி முழுக்க ஒரு நல்ல வேட்பாளரை நிப்பாட்டி கடுமையா செலவு பண்ணி செங்கோட்டையனையும் தோற்கடிக்க முயற்சி பண்ணுவாரு கோபிச்செட்டிப்பாளையத்துல. அதே போல போடி தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் தோற்கடிக்கிறதுக்கு என்ன விலை கொடுத்தே ஆயினும் அந்த விஷயத்துல டிடிவி தினகரனோ அம்மையார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு, குடும்ப பிரச்சனை, கட்சி பிரச்சனை. அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒண்ணு ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடாம ஒதுங்கிக்கிறது நல்லது. போட்டியிட்டாருன்னா ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிமுக தொண்டர்கள், நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் ஓபிஎஸ் பக்கம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா முக்குளத்தூர் சமுதாயமே பெரும்பாலும் கையை அறுத்துக்கிட்டா கூட சுண்ணாம்பு தர மாட்டாங்க. நானும் முக்குளத்தூர் சமுதாயம் தான், வெளிப்படையா சொல்றேன். கவுண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை, முத்திரையர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை, நாடார்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை முக்குளத்தூர் சமுதாயத்திட்ட இல்லை. அப்படி இருந்திருந்தா அந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்குன்னு இருந்த ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக இன்னைக்கு சிரிப்பா சிரிச்சு சீலபேனு குத்தி கழுத தெரிஞ்சு கட்டெருமான கதையா போச்சுன்னா முக்குளத்தூர் சமுதாய மக்கள் ஒற்றுமை இல்லை. அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள் என்று மதுரை விமான நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு ஏன் செய்யல? தேசிய நெடுஞ்சாலையில உட்கார்ந்து இருக்கணும். போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கணும். ஏன் ஏற்படல? முக்குளத்தூர் சமுதாயத்துல ஒற்றுமை இல்லை. முக்குளத்தூர் சமுதாயத்தை இவர்கள் வாழ வைக்கவில்லை. ஆனா வாழ வச்சிருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாட்டில் அம்மையார் சசிகலா அவர்களை வைத்து பணக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த 5 லட்சம் பேர்ல யாராவது ஒரு 50 பேராவது, ஒரு 20 பேராவது, ஒரு 10 பேராவது மக்கள் பிரதிநிதியா இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், முன்னாள் பிரதிநிதி, இந்நாள் பிரதிநிதி யாராவது அம்மையார் சசிகலா வசம் உண்மையா இருக்காங்களா? கிடையாது. ஆனால் கவுண்டர்கள்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. கவுண்டர்கள் யாராவது அம்மையார் சசிகலாட்ட சின்னம்மா நான் உங்களுடைய அணியில இருக்கேன் அப்படின்னு முன்னாள் பிரதிநிதி, இந்நாள் பிரதிநிதி சொல்றாங்களா? தனியரசு திமுக போயிட்டாரு. கேசி பழனிசாமி எல்லாம் அங்க கவுண்டர் சாதிக்கு ஆதரவா தான் பேசுறாரு. சரி, முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இசைக்கு ராஜா ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, அவருக்கு ஆதரவா டிடிவி தினகரனோ, ஓபிஎஸோ, அம்மையார் சசிகலாவோ எந்த வகையிலும் எந்த நிலையிலையும் ஆதரவு இல்லை. அவர் பாவம் ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு அவர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப இது பண்றாரு. அவர் சுயேட்சையா போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த திருச்செந்தூரார் முருகன் அருள் கிடைச்ச நிச்சயம் அவர் வெற்றி பெறுவதற்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் மாதிரி அரசியல் அப்படி வீழ்ந்து போனதுக்கான காரணம் ஒவ்வொரு காரணத்தையும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். செங்கோட்டையன் அதிமுக உள்ள போகக்கூடாது, ஜெயலலிதாவோட விசுவாசி, எம்ஜிஆரோட விசுவாசி அப்படின்லாம் சொன்னவங்க கடைசியில இவரோட மூத்த விசுவாசியா இருந்த, அதாவது 3 முறை முதலமைச்சரா இருந்த, மூத்த பின்னாடி முன்னாடி எல்லாம் விட்டுருங்க, அந்த கழுத இதெல்லாம் விட்டுருங்க, 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் திமுக போய் இணைஞ்சாரு. இதனால திமுகவுக்கு போலமா ஓபிஎஸ்க்கு போலமானா
2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ஜெயிச்சா அவருக்கு பலம், தோத்துட்டா பின்னாடி 2026க்கு பிறகு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரவீந்திரநாத் குமார் அவர் பேர் ஓபிஎஸ் மகன், அவருடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும். எப்போதுமே தங்க தமிழ்ச்செல்வன் வந்து தேனி தொகுதியில எம்பி தொகுதிக்கு போட்டிடுவாரு. அதுல ஓபிஎஸ் மகன் வந்து உள்ளடி வேலை பார்த்து அவரை தோக்கடிச்சிட்டாருன்னா, ஏன்னா ஒரு உரையில 2 கத்தி இருக்கவே முடியாது, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படிதான் தலைமை முதல் கீழே வர அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஓ பன்னீர்செல்வம் அந்த அதிமுகவுக்குள்ள இருந்து விலகி இருந்து இப்படி பல்வேறு வழக்கு நிலைகள் எல்லாமே சந்திச்சு கடைசியில ஒரு கூட்டம் போடுறாரு, ஒரு அரங்க கூட்டம், எந்த கட்சியில போய் நம்ம கூட்டணியில சேரலாம். அப்ப பெரும்பாலானவர்கள் திமுகங்கிறாங்க, ஒரு 60% பேர், ஒரு 40% பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கணும்? ஒரு கட்சியா ஒரு இயக்கமா அதிமுக ஒருமை மீட்பு குழுங்கிறத விட திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்திருந்தாருன்னா இவரை நம்பி போனவங்களுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கும். அது எந்த கட்சிக்கு, திமுக போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி. ஏன் திமுக பாஜகவே கூட்டணி வச்சிருக்கும் போது திமுக கிட்ட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? உடனாடு கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் ஆட்சிக்கு வந்தா 6 மாதத்துல நடவடிக்கை எடுப்பேன்னு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் முறைகேடு நடந்ததை கண்டுபிடிச்சு எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தூக்கி ஜெயில போடுவேனாரு, செஞ்சாரா? செய்யல. அப்ப ஏதோ ரகசிய உடன்பாடுகள் இருக்கிறது. தேர்தலில் தான் கூட்டணி வைக்கணுங்கிறது இல்ல, உன் ஊழலை நான் கண்டுக்க மாட்டேன், ஏன் ஊழலை நீ கண்டிக்காத, அதுல கூட உடன்பாடு. அப்ப திமுக கூட இவர் ஒரு அணியா இருந்து கூட்டணிக்கு போய் ஒரு 5 சீட் 4 சீட் வாங்கியிருந்தாருன்னா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அழகுமருது ராஜா, இவர் வெள்ளமண்டி நடராஜன், பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ வைத்தியலிங்கத்தோட ஆதரவாளர். அப்ப இப்ப இவங்களுக்கெல்லாம் சீட்டு வாங்கி கொடுத்து ஒரு 10 சீட்டு வாங்கி ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். திமுகவோட போலாமா தாவேகா கூட போலாமா அப்படிங்கிற ஒரு பரிசீலனை எல்லாம் பண்ணிட்டு எடப்பாடி அண்ணன் எப்படியாவது சேர்த்துக்குவாரு அப்படின்னா அப்படியும் காத்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சுயநலமா ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லல, அதிமுக உள்ளவங்க, அதிமுக விசுவாசிகள், அதிமுக தொண்டர்கள், பல்வேறு இதுல உள்ளவங்க சொல்றாங்க. நம்ம ஓ பன்னீர்செல்வத்தை தவறா சொல்லலைங்க. நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தார் அப்படிங்கிற படியில சொல்றேன். அம்மையார் சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வமோ இவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துங்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த முறை வீழ்த்துவதற்கு உண்டான வேலைகள் நடக்கும். ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ டிடிவி தினகரனோ யாரா இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவா செஞ்சாலும் செய்யலனாலும் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவாங்க. அது இந்த சமுதாயங்கிறதுக்காண்டி இல்ல, 10.5 இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்கல்ல, அதுல தென் மாவட்டம் முழுவதுமாக 60க்கும் மேற்பட்ட சாதிகள் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள், முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இல்ல, இன்னும் பிற சமுதாயத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வேதனையில் வெறுப்பில் இருக்கிறார்கள். அதன் பொருட்டு கக்குவார்கள். அப்ப திமுகவுக்கு போய் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்ததுனால அப்படியே திமுக பெரிய பலம் பெற்றுச்சா? அது ஏற்கனவே பலமா தான் இருக்கு. ஓபிஎஸ் போனதுனாலும் பலம் கிடையாது. அம்மையார் சசிகலா தனி கட்சி தொடங்கி அப்படியே வேட்பாளர் நிப்பாட்டி ஓட்டை பிரிக்கிறதுனால திமுக ஜெயிக்க போகுதா? திமுக ஜெயிக்கத்தான் போகுது. ஆனால் தனி கட்சி தொடங்கி அம்மையார் சசிகலா அவர்கள் 20 தொகுதியில போட்டிட்டு ஒரு 5 வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பலம். ஓட்டுகளை மட்டும் பெற்றால் அது பலம் அல்ல. அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனது சரியா தவறா என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அது சரி, இல்லை என்றால் அது தவறாக முடியும். என்ன சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகும்னா, சட்டமன்ற உறுப்பினர் ஆனா தானே அவர் சபாநாயகர் ஆகிறது, நிதித்துறை அமைச்சர் ஆகிறது. ஏற்கனவே திமுக இருக்கிறவங்க 2021 ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் 2026 ஜெயிக்கும் போது அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்ல. வர்றவங்களை பூரா அதிமுக உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அப்ப ஏற்கனவே திமுக இருக்கிறவங்களுக்கு திருப்பதி பட்ட ராமம். அதனால ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் முக்குளத்தூர் மக்களுடைய துரோகத்திற்கு எதிராக இருக்க மக்கள், முக்குளத்தூர் மக்கள்னே விட்டுருங்க, துரோகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் எடப்பாடி பழனிசாமி அரசியலை வீழ்த்தினால்
அதிமுக 2026 தேர்தலுக்கு பிறகு பலம் பெற்று இன்னொருத்தர் கையில அந்த கட்சி வந்து ஒரு பலம் பொருந்திய வலிமையான ஒரு கட்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. மீண்டும் சொல்கிறோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த அமைச்சர்களை மீண்டும் வெற்றி பெற வைத்தால் அது தமிழ்நாட்டிற்கும் ஆபத்து, திமுகவிற்கும் ஆபத்து. எப்படி எனில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா கே நேர் அவருடைய உதவியாளர் திருச்சியில இருக்கக்கூடிய ஐயா மணிகண்டன், அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை பேர்த்த ஏமாத்திருக்காரு. அதுபோல அவருடைய சொத்து மதிப்பு நான் வந்து தகவல் அறிவு அமைச்சரத்துல கேட்டிருக்கேன். முறையான தகவல் தரலன்னா நீதிமன்றம் வரலையும் சென்று அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் வாங்கி நிச்சயமா நான் செய்தி வெளியிடுவேன். அந்த தகவலை வச்சுதான் நம்ம வந்து விஜிலன்ஸுக்கெல்லாம் லெட்டர் வச்சு அவருடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணி அரசு கஜானாவிலே வைக்கணும். கே நேரு அவர்களுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரும் பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். மணிகண்டன் செய்யக்கூடிய அத்தனை முறைகேடுகளையும் நேரு கண்டுகொள்ளவில்லை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. அதே போலதான் KKSSR ராமச்சந்திரன், துரைமுருகன், ஏவாவேலு போன்ற மூத்த அமைச்சர்களுக்கு ஒண்ணு திமுக சீட்டு கொடுக்க வேண்டாம். காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி நிலைக்கு போகிற பொழுது காமராஜர் போன்றவர்கள் எனக்கு மக்கள் பிரதிநிதி பதவிகள் எல்லாம் வேண்டாம், கட்சியை வளர்த்து கொண்டு போகணும், ஆணி வேறாக இருப்பேன், எனக்கு எந்த கட்சி பதவி வேண்டும் என்று வேண்டாம் என்று தியாகம் செய்தார். அந்த தியாகத்திற்கு உட்பட்டு துரைமுருகன், ஏவாவேலு, KKSSR ராமச்சந்திரன், நேரு போன்றவர்கள் எங்களுக்கு மக்கள் பிரதிநிதி வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பதவிகள் வேண்டாம், நாங்கள் கழகத்திற்காக உழைப்போம் என்று ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தியாக செம்மலாக நேரு அவர்கள் இருப்பார்கள், துரைமுருகன் இருப்பார், ஏவாவேலு இருப்பார், KKSSR ராமச்சந்திரன் இருப்பார். அந்த எண்ணம் இவர்களுக்கு துளி அளவு கிடையாது. குறுநில மன்னர்களாக இருந்து இந்த நாட்டை நாசம் செய்ய வேண்டும், திமுகவை நாசம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். நேரு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் உண்டு, KKSSR ராமச்சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் உண்டு. பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செய்தி போட முடியவில்லை. ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆரிய பாப்பார் கூட்டம் இந்த நாட்டை துண்டாட பார்க்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 வர வேண்டிய காலத்தின் கட்டாயமா இருக்கிறது. மூத்த அமைச்சர்களுக்கு சீட்டு தர வேண்டாம். அப்படியே சீட்டு கொடுத்தாலும் நேரு போன்றவர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், துரைமுருகனுக்கு கைத்தறி அமைச்சர், ஏவாவேலுக்கு அது போல வேற ஏதாவது கொஞ்சம் வளர்ச்சி அடையாத துறையை கொடுங்க, அந்த துறையை அவங்க வளர்ச்சி அடைய கொண்டு வந்துடுறோம். அப்படியான நிலைப்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்தால் திமுகவிற்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இல்லை என்றால் மிகப்பெரிய அராஜகங்களை செய்வார்கள். காவல்துறையை ஏவி விட்டு பத்திரிகையாளர்களும் விவசாய சங்கத்தையும் மிரட்டுவார்கள். அப்படி நிலை ஏற்படுகிற பொழுது திமுகவிற்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா திமுக அப்புறம் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிந்திக்கணும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு வந்தது திமுகவுக்கு பலமா, ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலமானா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலம், அப்படி இல்லை என்றால் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பலம். இந்த செய்தியை நம்ம நடுநிலையான செய்தியை, விமர்சனங்களை உடைய கருத்துக்களை நம்ம வந்து அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு சீட்டு தராம அவங்களை கழக பணி செய்ய சொல்லுங்கள். எப்படி காமராஜர் அவர்கள் எனக்கு வந்து மக்கள் பிரதிநிதி பதவி வேண்டாம் என்று சொன்னாரோ, அது போல சீட்டு வேண்டாம் என்று சொன்னாரோ, அது போல மூத்த அமைச்சர்கள் எங்களுக்கு சீட்டு வேணாம்ப்பா, இளைய தம்பிகளை இளையமார்களை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் மன்றத்தில் நிற்க வைத்து வாக்கு பெற்று அவர்களை நாங்க வந்து அமைச்சர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்ப்போம். KKSSR ராமச்சந்திரன், நேரு அவர்களும் துரைமுருகன் அவர்களும் சொல்வார்களா? ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்தது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பேரிடியா அல்லது பலமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதிமுக அழிவை. ஆகையினால மதுரை மாநாட்டுல பெரியார் படத்தை இல்லாம பண்ணிட்டாரு. பெரியார் சித்தாந்தங்களை அதிமுக ஏந்தி வந்த கட்சியா, கொள்கை சித்தாந்தங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சியானா திமுகவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட கட்சி தான். திமுகவுக்கு மாற்றாக கொள்கை சித்தாந்தங்கள் கொண்டு வர்றாங்களா, அல்லது ஆரிய பாப்பா கழகம் இதுல கவனத்தில் கொண்டு மூத்த அமைச்சர்களுக்கு சீட்டு வழங்காமல், மூத்த அமைச்சர்கள் இன்னாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றத திமுக தலைமை கேட்காமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கி திமுக சரியாக தேர்தல் கவனத்தை மேற்கொண்டால் திமுகவுக்கு பெரிய பலம்.
ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு வந்ததுக்கான பலம் இருக்கிறதுனா போடி தொகுதியில ஓபிஎஸ் ஜெயிச்சா பலம், இல்லை என்று சொன்னால் ஓபிஎஸ் காலத்திற்கு பிறகு ஓபிஎஸ் மகனுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும். ஒருவேளை ஓபிஎஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் தங்க தமிழ்ச்செல்வன் அரசியல் எதிர்காலம் சில ஆண்டு காலம் கேள்விக்குறியாக இருக்கும். உள்ளடி வேலையை பார்ப்பார்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எதை எப்படி பார்த்தாலும் ஒரு கத்தியில 2 உரைகள் இருக்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தரும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் சாதியுரியமாக கையாள வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்றது சரியா என்றால் நம்மை பொறுத்தவரையிலும் சரி என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் 3 முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் 3 வருடம் தொடர்ந்து முதலமைச்சராக இல்லை, சில 6 மாத காலங்கள் அப்படித்தான் இருந்தாரு. அந்த முதலமைச்சர் நாற்காலிகளில் கூட அவர் உட்காரல. அவர் எங்கே போனாலும் அவருடைய சுயத்தன்மை தனித்தன்மை என்பது எப்போதும் பெரிய அளவுக்கு அவரிடத்துல இல்லை. தனித்தன்மையாக இருந்திருந்தால் இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிற பொழுது அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய கைவசமாக கொண்டு வந்திருப்பார். அதிமுகவுல ஒருங்கிணைப்பாளர் இவரு, இணை ஒருங்கிணைப்பாளர் இவரு. ஆனா கட்சி இப்ப யாருகிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அப்போ 10 பேரை சம்பாதிக்க வைக்கணும், சமுதாய மக்களுக்கு செஞ்சிருக்கணும், ஒரு நல்ல அன்னதானம் போட்டிருக்கணும், வருஷத்துக்கு ஒரு 50 பேத்துக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சிருக்கணும். எந்த விதமான உதவிகளையும் இவரும் செய்யவில்லை. முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிற எவரும் செய்யவில்லை. தேவர் குரு பூஜைக்கு ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் வருடாந்தோறும் 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறார், அன்னதான பிரபுன்னு பேர் வாங்கியிருக்கார். அவர் தான் முக்குளத்தூர் அரசியலின் எதிர்காலமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சேர்ந்தது பலமா பலவீனமா அப்படிங்கிற செய்தியை ஓரளவு நம்ம வெளியிட்டுட்டோம். நன்றி, வணக்கம்.